அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். இந்த தியானத்தையும் ஞானத்தையும் நமக்கெல்லாம் அளித்த பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு இந்த நேரத்துல அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நம்ம வள்ளலாருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதமான நிகழ்வுகள், அதனோடு கூட அருள் பெருஞ்சோதி அகவலும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அவருடைய அற்புத நிகழ்வுகள், வாழ்க்கையில நடந்த அற்புத நிகழ்வுகள்ல ஒரு சிலதை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். திருவொற்றியூர்ல அவர் வடிவுடை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தது, பசியோட தூங்கின அந்த நிகழ்வுகளை இப்ப பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம வள்ளல் பெருமான் ஒற்றியூர் கோயில்ல, அதாவது திருவொற்றியூர் பெருமானை பார்க்கறதுக்காக திருவொற்றியூர்ல இருக்கிற திருவொற்றியூர் கோயிலுக்கு போயிட்டு அங்க எல்லா பதிகங்களையும் பாடிட்டு வீட்டுக்கு வர தாமதம் ஆயிடுது. அங்கிருந்து அவரு நடந்தே தான் சென்னைக்கு வரணும். சென்னைக்கு நடந்து வர்ற வேலையில அவருக்கு லேட் ஆயிடுது. லேட் ஆயிட்டதுனால வீட்டுல அண்ணனும் அண்ணியும் வெயிட் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அவர் திண்ணையில போய் படுத்து தூங்கிடுறாரு. அவருக்கு நடந்து வந்த களைப்புனால ரொம்ப பசியா இருக்குது. ஆனா அவர் என்ன பண்ண முடியும்? அண்ணிய போயிட்டு அந்த நேரத்துல கதவை தட்ட வேண்டாம் அப்படின்றதுக்காக அவரு நல்லா அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. பசியோட அவர் தூங்குறத பார்த்தோன்னே அவரு கொஞ்ச நேரம் தூங்குனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க அவங்கள எழுப்புறாங்க. அது அவங்க அண்ணி எழுப்புறாங்க. கையில தட்டுல சாப்பாடோட அண்ணி எழுப்பி சாதத்தை ஊட்டி விடுறாங்க. இவரும் எழுந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அவங்க அண்ணி வராங்க. வந்துட்டு கொழுந்தனாரை பார்த்துட்டு வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே எனக்கு சாதம் ஊட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அம்மா சொல்றாங்க, இல்ல, நீங்க எப்பவும் வர நேரம் தவறுனால உங்களை வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்க போய் படுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னுட்டு இவர் அப்ப எனக்கு உணவு கொடுத்தது யாரு அப்படின்னு சிறிது நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சா அந்த கொஞ்ச நேரத்துல அவர் மனசுக்குள்ள அவருக்குள்ள சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அந்த வடிவுடை நாயகி திருவொற்றியூர் அம்மா, அந்த அம்மா அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க அவருடைய மனதுல. அதாவது அவர் கையில திகழ ஒரு வல்லத்தோட, வல்லம்னா இந்த இடத்துல சின்ன கிண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உணவு இருக்கிற கிண்ணத்தோட அவருக்கு காட்சி கொடுக்குறாங்களாம். அதை பார்த்ததும் அவர் அவங்க அண்ணி கிட்ட சொல்றாரு, அண்ணி எனக்கு பசியோட நான் தூங்குனதுல வடிவுடை அம்மா தான் உங்க ஊர்ல எனக்கு உணவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த அன்னிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கருணை நிறைந்த ஒரு கொழுந்தனாரை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு கொழுந்தனார் எனக்கு இருந்ததுனாலதான் இறைவி என்னுடைய வடிவு எடுக்கிற மாதிரி ஒரு தருணம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டு கொழுந்தனாரை ரொம்ப கைகூப்பி வணங்குறாங்க. அது போயிட்டு தன்னோட கணவன் கிட்டையும் பகிர்ந்துக்கிறாங்க இந்த விஷயத்த. இது அவர் ஒரு 6ஆம் திருமுறையில ஒரு பதிகமா இந்த பாடலை பாடியிருக்காரு. அன்றொரு நாள் நான் பசி கண்டதோர் அறியாது நன்றிரவில் சோரளித்த நற்றாய்க்கான் தேற்றிலே நான் பசித்து படுத்திழைத்த தருணம் திரு அமுதோ திறகருத்தே திகழ்வல்லத்தெடுத்தே ஒற்றியூர் போய் பசித்தனையோ என்றனை இங்கெழுப்பி உவந்து கொடுத்தருளிய என் உயிருக்கு நீர் தந்தாயே பற்றிய என் பட்டனைத்தும் தன் அடிப்பற்றாக பரிந்தருளி என ஈன்ற பண்புடை என் தாயே பெற்றியுளர் சுற்றி நின்று போற்றமணி பொதுவில் பெருநடஞ்சை அரசே என் பிதற்றும் உவந்தருளே. இருளிரவில் ஒரு மூலை திண்ணையில் நான் பசித்தேன் இலைப்புடனே படுத்திருக்க எடை தேடி வந்தேன் பொருளுணவு குடுத்துண்ண செய்வித்து பசியை போக்கி அருள் புரிந்த என்றன் புண்ணிய நற்றுணையே மருளிரவு நீக்கி எல்லா வாழ்வும் எனக்கருளி மணிமேடை நடு இருக்க வைத்த ஒரு மணியே அருளுணவும் அளித்தென்னை ஆட்கொண்ட சிவமே அம்பலத்தின் அரசே என் அலங்கல் அணிதருளே நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல்உணவு கொடுத்தென்னை செல்வமுற வளர்த்தேன் உன் பசித்த இலைப்பென்றும் தோற்றாத வகையே ஒல்லியத்தில் அமுதே எனக்கு இங்கு ஓதளித்த ஒளியே வான்பதிக்கும் நெடுமார்க்கும் நான்முகர்க்கும் அரிதாம் வாழ்வெனக்கே ஆகியுற வரமளித்த பதியே தேன் பறித்த மலர் மனமே திருப்பொதுவில் ஞான திரு நடஞ்செய் அரசே என் சிறு பொழில் ஏற்றருளே அப்படின்னு இந்த பாடலை திருமுறையில திருவருட்பால எழுதியிருக்காரு. இதுக்கு இந்த இடத்துல சில உதாரணங்களை கொடுத்திருக்காங்க. அதாவது ஞான சம்பந்தருக்கு எப்படி ஞானப்பால் ஊட்டினாங்களோ உமையம்மார், அதே மாதிரி நம்ம வள்ளல் பெருமானுக்கும் திருவொற்றியூர் அம்மா வடிவுடை நாயகி தன் கையில கிண்ணத்தோட அவருக்கு உணவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத இங்க கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக இறைவனே கோயில் பூசகரா, அதாவது கோயில்ல இருக்கிற பூசகர் வடிவுல அவருக்கு இன்னொரு வாட்டி உணவு கொடுத்திருக்காங்க. அது எப்பன்னா
நம்ம வள்ளல் பெருமான் திருவொற்றியூர்ல இருந்த இது எல்லாமே திருவொற்றியூர்ல அவருக்கு நடந்த அற்புதமான நிகழ்வுகள். திருவொற்றியூர் கோவில்ல அவரு நிறைய பதிகங்கள் பாடி தினமுமே திருவொற்றியூர் சென்னையில இருந்து திருவொற்றியூர் ரொம்ப தொலைவுதான் இருக்கும். அங்கிருந்து அவரு நடந்தே போயிட்டு அந்த கோயில்ல சில பதிகங்களை பாடுறது வழக்கமா வச்சிருக்காரு டெய்லி. அதுல டெய்லி இந்த மாதிரி நடந்து போகும்போது அங்க போயிட்டு அந்த பதிகங்களை பாடி அங்க இருக்கிற கோயில்லயோ ஒரு மண்டபத்துல போயிட்டு அவர் பசியோடு தூங்கிட்டாராம். தூங்குனதுக்கு அப்புறமா நடுவுல கண் விழிச்சு பார்த்தப்போ கோயில் பூசகர் அவரை எழுப்பி அவருக்கு உணவு கொடுத்திருக்காரு. திரும்பவும் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவர்கிட்ட சொல்றாங்களா, இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன்னு அவர் பகிர்ந்துக்க போது அவங்க சொல்றாங்களா, இந்த அந்த கோயில் பூசகர் லீவ் எடுத்து 2 நாள் ஆகுது, அவரு 2 நாளா கோவிலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துலயும் திருப்பி பெருமான் பெருமானுக்கு உணவை இறைவியும் கொடுத்திருக்காங்க, இறைவனும் கொடுத்திருக்கிறாங்க. கோயில் பூசகரா அவருக்கு இறைவனே உணவு அளிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடியார்களுடைய பசி பொறுக்க முடியாதவன் ஆண்டவன். அதுவும் இந்த இடத்துல அதுக்கும் சில உதாரணங்களை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஞானசம்பந்த குழந்தை பசியால இருக்கும்போது அவர் பயத்தால அழுத போதும் அருள் சக்தி ஆகிய இறைவி தான் ஞானப்பால் கொடுத்தாங்க. இது எங்க? அதுக்கு அடுத்தது அப்பர் திருப்பைஞ்சிலியில அவரு பசியோடு இருந்த போது நம்ம அப்பர் நால்வருடைய இது இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அப்பர் அந்த இடத்துல பசியா இருக்கும்போது அவருக்கு தண்ணீர் பந்தல் வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருக்கச்சூர்ல சுந்தரரை பத்தி சொல்லியிருக்காங்க. திருக்கச்சூர்ல அவரு பசியால இருக்கும்போது இறைவனே பிச்சை எடுத்து அவருக்கு உணவு கொடுத்தாருன்னும், அடுத்ததாக ஞானசம்பந்தருக்கு அம்மாள் நம்ம இப்பதான் பார்த்தோம் பொன்கிண்ணத்துல ஞானப்பால் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி வள்ளல் பெருமானுக்கு இறைவியே உணவு கொடுத்ததை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இறைவனும் இறைவி 2 பேருமே கொடுத்ததாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பெருமானை பத்தி இன்னொரு விஷயமா அவர் அவருடைய பாடல்கள்ல அவர் தன்னை தண்டிச்சதாக இறைவன் தன்னை தண்டிச்சிருக்காரு அப்படின்றத ஒரு 10 பதிகங்கள் எழுதியிருக்காரு. அந்த 10 பதிகங்கள்ல 2 பாடல்ல கொடுத்திருக்காங்க இங்க. அதுல என்னன்னா, பெருமான் டெய்லி காலையில எப்பவுமே டெய்லி அவருடைய வழிபாட்டை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உணவருந்தத்தை பழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஒரு நாள் அவர் இந்த பழக்கத்துக்கு மாறா உணவு அருந்திட்டு பதிகங்களை பாட போயிருக்காரு. அப்ப இறைவன் தன்னை தண்டிச்சதா 2 பாடல்கள் திருமுறையில கொடுத்திருக்கு. அது என்னன்னா, பசையில்லா கருங்கள் பாறை நேர் மனத்து பதகனே படியூற்றொருவகனே வசையிலா கருளும் மாணிக்க மணியே வல்லலே நினை தொழல் மறந்து நசையிலா மலப்பூண்டோடரும் கொடிய நாய் என உணவு கொண்டுற்றனே தசையெல்லாம் நடுங்க பொற்றியுள் உன்னால் தண்டிக்கப்பட்டனே அன்றே. அன்னை போன்ற அடியார்க்கு கருத்தில் அறுத்தும் அப்பனின் அடியினை காணாதென்னையோ மலம் துழன்றிடும் பன்றி என உண்டுற்றனன். அதனால் புன்னையம் சடையம் புண்ணிய ஒளியே பூத நாயகனே என்ற உடலம் தன்னை நீ அமர்த்த ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனே அன்றே. அதாவது இந்த பாடல் ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனே அன்றே அப்படின்ற மாதிரி ஒரு 10 பாடல்கள்ல முதல் 2 பாடல்கள்ல நான் தண்டிக்கப்பட்டேன்னு வள்ளல் பெருமாள் சொல்லியிருக்காங்க. தான் இறைவனை வணங்காம தான் உணவு கொண்டதை இறைவன் தண்டிச்சாரு அப்படிங்கறது என்னோட தசையெல்லாம் அவருடைய உடல் தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இந்த இடத்துல என்னோட உடல் தசையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தண்டிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு இன்னும் 8 பாடல்கள் இருக்கு. அத பார்க்கலாம் அதுக்கப்புறமா. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இறைவனை எப்பவும் நினைக்காம நினைக்காமலும் வழிபடாமலும் இருந்த குற்றத்திற்காக வள்ளல் பெருமானே தண்டிக்கப்பட்டாரு. தசையெல்லாம் நடுங்க தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கும் போது நம்ம மாதிரி ஆளுங்களுடைய நிலையெல்லாம் என்ன? பசித்து அவர் கலைச்ச போது இடம் தேடி உணவூட்டிய இறைவன் தான் புசிக்கும் முன் தொழ மறந்த போதும் தண்டித்தான். அணைக்கும் போது அணைத்த அவனே அடிக்கும் போதும் அடித்தான். தக்கவை செய்த போது அடியாருக்கு அருளும் அவனே தகாதவை செய்தவனுக்கு தண்டிப்பும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில இருந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கு. அடுத்ததா தொழுவூர் வேலாயுத முதலியாரை பத்தி சொல்லியிருக்காங்க. தொழுவூர் வேலாயுத முதலியார் அப்படிங்கிறவர் நம்ம வள்ளல் பெருமானுடைய முதல் மாணவராக சொல்லப்படுறாங்க. நம்ம வள்ளல் பெருமானுக்கு 26 வயசு இருக்கும்போது இந்த வேலாயுத முதலியார் இவரை இவரை பத்தி இந்த புத்தகம் ஃபுல்லா இருக்குது. வேலாயுத முதலியாரை பத்தி நீங்க வள்ளல் பெருமானை பத்தி பேசும்போதெல்லாம் இவரை பத்தியும் நிறைய பேசியிருப்பாங்க, கேட்டீங்கன்னா தெரியும். இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் அப்படிங்கிறவர்
17 வயசு இருக்கும்போது இவர்கிட்ட வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஆசையில வள்ளல் பெருமான் கிட்ட வராங்க. அப்ப நம்ம வள்ளல் பெருமானுக்கு ஆகவே அதாவது வயது 26 இருக்குது. பெருமானுடைய புலமையில அவருக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லையா. அதனால அவரை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரே என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கஷ்டமான நடையில அவரே ஒரு 100 பாடல்களை எழுதி எடுத்துட்டு வந்து, இதெல்லாம் வந்து பழைய ஏடுகள்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து சங்க பாடல்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் கிட்ட கொடுக்குறாங்க. பெருமான் அதை பார்த்த உடனே சொல்லிடுறாரு, இது சங்க பாடல்கள் கிடையாது. சங்க பாடல்கள்ல இவ்வளவு குற்றம் இருக்காது. இது பொருளிணக்கம் தேரா கண்ணுக்குட்டி எழுதுனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த வேலாயுத முதலியாருக்கு அவருடைய அவருடைய செய்கையை நினைச்சு அவருக்கே ரொம்ப அவமானம் ஆயிடும். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இறைவன் நம்ம வள்ளல் பெருமான் அவரை மாணவரா சேர்த்துக்கிறாரு. எல்லா இடத்துலயும் ஆசிரியர் தான் மாணவனை செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மாணவர் வந்து ஆசிரியரை பரீட்சை செய்து பார்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பெருமாளுடைய திருமணம், பள்ளியறை திருவாசல். இதை வரும் வாரத்துல பார்க்கலாம். இப்ப அகவலுடைய விளக்கத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அருட்பெருஞ்சோதி அகவல்ல நம்ம 45வது 46வது வரிகளாக தகர மெஞ்ஞான தனிப்பெரு வெளியேனும் அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அண்டத்திலயும் இருக்கிறாரு, நம்முடைய புருவமதியான பிண்டத்திலயும் இருக்கிறாரு. 2 இடத்துலயும் அருட்பெருஞ்சோதி இருக்கிறாரு. ஏகனாகவும் இருக்கிறாரு, அநேகனாகவும் அவன் தான் இருக்கிறாரு. அதாவது அவர் வந்து அந்த 16வது வெளியில பூரண சுக வெளியில அதுதான் இது தகரமைஞான தனிப்பெரு வெடி. அந்த இடத்துலயும் இங்க ஆன்மா இருக்கின்ற அப்படி இந்த இடத்துல வந்து தகரம் அப்படிங்கிறது வந்து ஆன்மா இருக்கிற இந்த புருவ மத்தியையும் தகரம் அப்படின்னு சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி இருக்கின்ற அந்த 16வது வெளியும் தகரம் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்த வரியில பார்த்தீங்கன்னா அகர நிலைப்பதி அப்படின்னு இருக்கு. அதாவது அகரத்தில் நிலையாக இருக்கக்கூடிய பதி என்று பொருள். இந்த அகரமும் தகரமும், அதாவது அகரம் தகரம் இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த தகரம் அப்படிங்கிற வந்து எழுத்தை வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தா இ பிளஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து உயிர்மை எழுத்தா இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து அவங்க நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை கொடுத்திருக்கு. அது என்னன்னா, நம்மளுடைய தமிழ் மொழி வந்து நம்மளுடைய வாழ்விலாதான் இருக்குது. அதுவே ஆன்மீக வாழ்க்கையாவும் இருக்குது, ஆன்மீகமாவும் இருக்குது, இகலோக வாழ்க்கைக்கும் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்து மொத்தம் 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் உயிர் மெய் எழுத்துன்னு போனா 216 எழுத்துக்களா ஆயிடுது. சோ இத 100ஆல பெருக்கணும்னா 21,600 சுவாசம், 600 எழுத்துக்கள். இத வந்து அவங்க 21,600 சுவாசமா சொல்றாங்க. இந்த நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் எடுக்கிறோம்ல, அத வந்து இந்த எழுத்துக்களோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம வள்ளல் பெருமான் பாத்தீங்கன்னா, வடலூர்ல அவருடைய ஞான சபையை சுத்தி ஒரு இரும்பு சங்கிலி இருக்கும். அந்த இரும்பு சங்கிலி மொத்தம் 21,600 வளையங்களாக கோக்கப்பட்டு இருக்கும். இது வந்து நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 21,600 சுவாசத்தை வந்து தன்னோட கணக்குல வச்சுக்கிட்டு தான் அவர் கொடுத்திருக்காரு அந்த இடத்துல. இது அவங்க என்ன சொல்றாங்க, அது இரும்பு சங்கிலியா தான் இருக்குது. ஆனா இது நாள் வரைக்கும் அது துருப்பிடிக்கல. சோ அது வந்து இரும்புடைய தன்மை இல்லாம அது வந்து தங்கமா கூட இருக்கலாம்னோ, தங்கத்தோட தன்மையை பாக்குறதுக்கு தகரமா தெரிஞ்சாலும், தன்மை வந்து இரும்பு தன்மையா தெரிஞ்சாலும் தங்கத்தோட தன்மையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கூட பழகுனவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம தகரம் அகரம் அப்படின்னு இருக்கிறதுனால தா அப்படிங்கிற இது வந்து தகரமா தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க, தாவ தகரம்னு சொல்லுவாங்க, ஆவ வந்து அகரம்னு சொல்லுவாங்க. இந்த தகரம் அப்படிங்கிறது வந்து புருவமத்தி, அகரம் அப்படிங்கிறது வந்து அருட்பெருஞ்சோதி இருக்கின்ற 16வது வெளியதான் சொல்றாங்க. இந்த தகரத்தையும் அகரத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்னா தயவு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த இடத்துல திருப்பியும் தயவு அப்படிங்கிற எழுத்தை பிரிக்கிறாங்க. எதுக்காகனா தா தா அப்படிங்கறத வந்து இட் பிளஸ் ஆ, யானா இ பிளஸ் ஆ, ஊனா இவ் பிளஸ் ஊ அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. இப்ப தா அப்படிங்கிற வந்து எழுத்த வந்து தமிழ்ல வந்து எல்லா எழுத்துக்களுக்கும் எண்களாகவும் குறிப்பிட்டிருக்காங்களாம். அப்படி வந்து தான்ற எழுத்துக்கு 8ஆகவும், ஊங்கிற எழுத்துக்கு 2ஆகவும்,
கொடுக்கப்பட்டிருக்கு. 8:2 அப்படின்னுட்டு வள்ளல் பெருமான் வந்து பின்னாடி வர எல்லா பாடல்கள்ல நிறைய பாடல்கள்ல 8:2 அறிவித்து 8:2 அறிவித்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாரு. அந்த இடத்துக்கு வந்து இந்த தயவு தான் வந்து 8:2 அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த 8:2 அப்படிங்கிற இந்த ரகசியம் தான் இந்த ரகசியமும் இந்த உடம்பு அதாவது தகராலய ரகசியமும் ஒண்ணுதான். நமது புருவ மத்தியில இருக்கின்ற இந்த தகர மெஞ்ஞான தனிப்பெரு வெளியே அதுதான் அண்டத்தில் இருக்கிற அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதியும் அதுதான். அருட்பெருஞ்சோதியோட இருப்பிடம் வந்து வேற எதுவுமே கிடையாது. அது நமக்குள்ளதான் இருக்கு. இறைவன் எங்க இருக்கிறான்? நமக்குள்ளதான் இருக்கிறான். அகர நிலைப்பதியாக இருக்கின்றவன் தான் இங்க தகர நிலைப்பதியாகவும் இருக்கின்றான். இவரை நம்ம அறியணும்னா தயவு மூலமாக நம்ம இறைவனை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 47, 48 தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பல தருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க தத்துவாதீத தனிப்பொருள் அப்படின்னா தத்துவங்களை கடந்த தனிப்பொருள். அதீதம் அப்படின்னா மேலானது. அத்திரு அம்பலம்னா நமது ஆன்ம சிற்சபை தான். நம்மளுடைய ஆன்மாவை தான் இங்க வந்து அத்திரு அம்பலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா சிவத்தோட தன்மைனும் அருள்னும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உலகத்துல வந்து எந்த பொருளும் எந்த உயிரும் அருளோட வடிவங்களாக தான் இருக்குது. அருள் தான் எல்லாமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இந்த 96 தத்துவங்களை பெரியோர்கள்லாம் நமக்காக வகுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கடவுள் வந்து இந்த 96 தத்துவங்களுக்குள்ள அடங்கி விடுவாருன்னா கட்டாயமா கிடையாது. அவர் வந்து அருளின் ஏகதேசமான தத்துவமா இருக்கிறாரு. பூரண அருள் வந்து எங்க விளங்கும்னு பாத்தீங்கன்னா பக்குவ ஆன்மா கிட்ட மட்டும்தான். அதனால இந்த பக்குவ ஆன்மாதான் தத்துவாதீத தனிப்பொருள் வெளியாகவும் அழகும் செல்வமும் தெய்வ தன்மையும் பொருந்தியதாகவும் உள்ளது அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டு நம்ம பக்குவ நிலையாகிய உயிர் இறக்கம் அந்த பக்குவ நிலை நமக்கு வரணும்னா நமக்குள்ள நம்ம உயிர் இறக்கத்தை வந்து வளர்த்துக்கணும். அந்த உயிர் இறக்க வடிவா நாம மாறினா அந்த அதீத மெய்ப்பொருளை நம்ம நிச்சயமா உணர முடியும். இந்த நம்ம 96 தத்துவங்களை வெற்றி கொள்ளணும் கட்டாயமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தத்துவத்தை நம்ம வெற்றி கொள்ளாம இறைவனை அடையிறதுன்னா உணர கூட முடியாது. இங்க வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனா இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இது நமக்குள்ள நடக்காம கட்டாயமா நம்மளால இறைவனை உணர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 49, 50 சச்சிதானந்த தனிப்பெற வெளியெனும் அச்சியல் அம்பல தருட்பெருஞ்சோதி. இதற்கு விளக்கமாக என்ன சொல்றாங்க? சச் ஜித் ஆனந்தம். சத்து அப்படின்னா பிரகாச வடிவு. ஜித்து அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேரருள். ஆனந்தம்னா பேரானந்தம். அப்ப வந்து கடவுளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் இந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்ப பொருத்தமாகவும் அழகாகவும் இருக்குது. அப்போ வந்து இந்த இறைவனுடைய பெருமையை நம்ம சொல்லணும்னா இந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையிலேயே அடங்கிடுது. அதனால இறைவனோட பெருமை அப்படிப்பட்ட இறைவனை இந்த சச்சிதானந்த கடவுள் விளங்கும். அந்த சச்சிதானந்த தனிப்பெற வெளி எதுன்னா நம்மளுடைய ஆன்ம சிற்சபை தான் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கம். அடுத்ததாக சாகா கழைத்திடு வெளியேனும் ஆகாயத்தொழில் அருட்பெருஞ்சோதி. சாகா கலைனா என்னன்னா கலைகள் எல்லாத்துலயுமே ரொம்ப மேலானது எதுனா சாவ தவிர்க்கிறதுதான். அதாவது இரவா மரணமில்லா பெருவாழ்வு இரவா நிலை. தழைத்திடு வெளினா மேலோங்கிற ஒளி. ஆகாய தொழிர் அப்படின்னா ஆன்மாவில் ஒளிர்வது. ஆகாயம் அப்படிங்கறத வந்து ஆ பிளஸ் காயம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இங்க ஆ அப்படின்னா ஆன்மா, காயம்னா உடல் அப்படின்ட்டு மாதிரி பொருள்படுது. அப்ப வந்து வள்ளலார் நமக்கு சொன்ன இந்த சாகா கலை, ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, சத்விசாரம் இவங்களை கடைபிடிக்காம வள்ளல் பெருமான் பெற்ற அதே மரணமில்லா பெருவாழ்வை நம்மளால அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா ஜீவர்களிடத்திலும் கருணையா இருக்கணும். சாகா நிலைக்கு நம்மள மேலேற்றத்துக்காக நம்மள எதிர்பார்த்து கடவுள் காத்துட்டு இருக்காராம். அவர்கிட்ட வந்து நம்ம மாறாத அன்பு வச்சுக்கிட்டு எப்பவுமே ஆத்ம விசாரையில இருக்கிறவங்களுக்கு இரக்கமே யாரெல்லாம் உயிரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமா இந்த நிலை, இந்த இரவா நிலை நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அடுத்ததாக 53, 54 காரணம் காரியம் காட்டிடு வெளியேனும் ஆரண சிற்சபை அருட்பெரும் ஜோதி. இங்க காரணமாக கடவுளும் காரியமாக ஜீவர்களாகிய நாமும்.
அடுத்தது ஆரணம். ஆரணம்னா எதுனா வேதம் மறை. இது நம்ம போன வாரங்கள் எல்லாம் பார்த்ததுதான். ஆரண சிற்சபையா இங்க மறுபடியும் நம்மளுடைய வேத ரகசியம் எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்கிற நமது ஆன்மாவை தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான விளக்கமாக வந்து வேதங்களுக்கு வந்து ஆரணம் அப்படிங்கிற ஆரணம் மறை அப்படின்ற பெயர்லாம் இருக்கு. ஆரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினூல். பதினா இறைவனை பத்தியது. அப்ப வந்து கடவுளுடைய உண்மையையும் கடவுளுடைய தரத்தையும் கடவுளுடைய தன்மையையும் கூறுறது, காரண காரியத்தையும் விளக்குறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த வேதம் தான். இங்க வந்து நமது ஆன்மா தான் ஆரண சிற்சபை. அதனால எந்த ஒரு செயலுக்கும் காரணமாகவும் காரியமாகவும் அமைவது கடவுளுடைய திருவருள் தான். அவருடைய திருவருள் தூண்டுதல் தான். அதனால அந்த காரண காரியத்தை வெளிப்படுத்தி நமது ஆன்மால, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நம்மளுடைய ஆன்மால விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நம்ம தலைவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வரிகளுக்கு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 55, 56 ஏகன் ஏகம் அநேகம் என பகர் வெளியேனும் ஆகம சிற்சபை அருட்பெருஞ்சோதி. ஏகம் அப்படின்னா ஒன்று, அநேகம்னா பல. ஆகமம் இந்த இடத்துல ஆகமம் அப்படிங்கிறது பசுநூல். பசுநூல்னா யாரு? ஜீவர்களாகிய நாம், உயிர்களாகிய நாம், ஆன்மாவை பத்தியதுதான் இந்த பசுநூல் அப்படிங்கிறது. கடவுள் ஒருவராகவும் அநேகராகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது இந்த ஆகம நூல்கள்லாம். கடவுள் வந்து இவ்வாறு வந்து ஏகமாகவும் அநேகமாகவும் உள்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகமத்தை வெளிப்படுத்தியவரே கடவுளாதான் இருக்கிறாரு. அதனால ஆகம சிற்சபையில் விளங்குவதாக பெருமான் இந்த இடத்துல நமக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆகமங்கள் வந்து ஆன்மாவை பத்தி சொல்ற நூல். ஆன்மாவுக்கு இன்னொரு பெயர் வந்து சித்து. அது வந்து அறிவு பொருளும் ஆன்மாதான். இந்த ஆன்மாவினுடைய உண்மையான நிலையை விரிவாக எடுத்துரைக்கிறது தான் இந்த ஆகம நூல். இதற்கு பசுநூல்னு பெருமான் சொல்லியிருக்காங்க. ஆன்மாக்களுக்கு வந்து இயற்கையாவே என்னென்ன இருக்கும்? ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 எழுத்தினுடைய முதல் எழுத்தை சேர்த்தனா ஆகமம்னு வருது. அதுக்காக தான் வந்து இந்த மும்மலங்களுடைய முதல் எழுத்தை இணைந்த சொல் தான் ஆகமம். காரணக்காரியாக இதற்கு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. வேத உண்மையும் ஆகம விளக்கமும் தெளிவுபடுத்தக்கூடிய இடம் வந்து இது எல்லாமே நம்மளுடைய ஆன்ம சிற்சபை தான். நம்மளுடைய ஆன்ம சிற்சபை அப்படின்றது இந்த பாடலுடைய விளக்கம். 57, 58 வேத ஆகமங்களின் விளைவுகட்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. இந்த வேத ஆகமங்களின் விளைவுகட்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க சுத்த வேதம், சுத்த ஆகமம்னு எடுத்துக்கணும். அதாவது நம்ம போன வாரம் படிச்சோம் அல்லவா, வள்ளலாரோட வழியில. இந்த பொருளை வச்சுக்கிட்டு இதுக்கு எல்லாமே வந்து ஆதாரமாக விளங்குறது எதுனா நம்மளுடைய ஆன்ம சிற்சபை, அதனுடைய தலைவர் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 59, 60 என்றாதிய சுடர்க்கு எல்லையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது. என்று அப்படின்னா இந்த இடத்துல சூரியனை குறிக்குது. திருச்சபைனா திருப்பி நம்மளுடைய சிற்சபை ஆன்மாவை தான். என்று ஆதிய அப்படின்னா இந்த இடத்துல 3 சொல்றாங்க. 3 சுடர். எதுனா சூரியன், சந்திரன், அக்னி. இந்த 3 தான் என்று ஆதிய அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருள்படுது. அதாவது இந்த இடத்துல திரும்பவும் நம்ம அண்டத்தில் பிண்டத்தில் 2 எடுத்துக்கணும். அண்டத்தில் வந்து சூரியன். அண்டத்தில் சூரியன் எப்படி இருக்கிறாரு? நமக்கெல்லாம் ஜீவ சூரியனா இருந்து உயிர்களுக்கெல்லாம் உயிர் வழங்குற ஒளியாக வழங்குறாரு. பிண்டத்தில் சூரியன் வந்து ஜீவ உஷ்ணமா இருக்குது, உயிர்களுக்கு உயிர்ப்பு தன்மையை கொடுக்கிறாரு. அதே மாதிரி புறத்தில் சந்திரன் வந்து குளிர்ச்சியை கொடுக்கிறார், குளிர்ச்சி ஒளியை நமக்கெல்லாம் கொடுக்கிறார். அகத்தில் சந்திரன் யாரு? மனசு, மனோகாரியாக விளங்கி தன்னொழியை வழங்குது. புறத்தில் அக்னி, நம்ம பார்த்தோம் அல்லவா, சந்திரன் சூரியன் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துலயும் ஒரு விதமான அனல் இருக்கும், ஒரு விதமான அக்னி இருக்கும். அதுதான் அந்த அக்னியை தான் இந்த இடத்துல சொல்றாங்க அக்னின்னு சொல்லிட்டு. பாரோடை பின்னாய் பறந்தது ஒரு ஜோதியாக இருக்கும். அனைத்து ஒளிகளுக்கும், அதாவது இந்த சூரியன் சந்திரன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒளி தானா அந்த ஒளி. அதுக்கெல்லாம் காரண உஷ்ணமாக இருக்கிறது புறத்தில். அகத்தில் வந்து நம்மளுடைய ஆன்ம ஒளியாக இருக்குது. இந்த மாதிரி முச்சுடர்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கு. இந்த முச்சுடரும், அதாவது சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3மே இயற்கை நிலையில அவங்க இது தன்னுடைய இயற்கை நிலையிலிருந்து மாறுபடாமல் இருக்கிறதுக்கும் மாறுபடாமல் விளங்குறதுக்கும் அதுக்கு காரணமா இருப்பது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் ஒளிதான். இந்த 3 சுடர்களும் அருட்பெருஞ்சோதியா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமா இல்லை. இந்த 3 சுடர்களுக்கும் அப்பால்
அருள் ஒளியால் அனைத்தையும் ஆட்சி புரியும் அருட்பெரு ஜோதி ஆண்டவர் நமது ஆன்ம சிற்றபையே ஞான சபையாகி அதில் விளங்கி காரியப்படுவது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு மிக மிக நன்றி மாஸ்டர்ஸ். எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாஸ்டர்ஸ். இதுல எதனா தவறு இருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.